Sharon of God Church presents. ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை அவரை அன்போடு நான் இந்த காலையில் வாழ்த்தி வரவேற்கிறேன். परमेश्वर यीशु मसीह के नाम से इस सुबह के समय में सबको स्वागत करता हूं. தேவ கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. परमेश्वर की कृपा आपके साथ रहे. ஹalleluya. நாம் வாசிக்கலாம். வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். எசேக்கியேல் 37:26. நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்கள் குறித்த உடன்படிக்கையாய் இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவில் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைநிற்கும் காமிப்பேன். Amen. Hallelujah. Hallelujah. The book of Ezekiel chapter 37 verse 26. இங்கே இரண்டாவது வார்த்தையாக நாம் பார்க்க போகிற காரியம். दूसरा शब्द हम देखने वाले कार्य है. அவர்களை வர்த்திக்க பண்ணி. उन्हें बढ़ाऊंगा. தேவன் அவருடைய பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். परमेश्वर अपने बच्चों को बढ़ाने वाला है. இன்றைக்கு வர்த்திக்க பண்ண வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரு பெரிய திட்டமாக இருந்தது. आज बढ़ाना है ऐसा परमेश्वर का निर्णय है. ஹalleluya. Hallelujah. ஆதி காலம் முதல் கொண்டு இந்நாள் வரையிலும் शुरुआत के दिन से अभी तक தேவனுடைய திட்டம் என்ன என்று சொன்னால் परमेश्वर का सोच क्या है? வர்த்திக்க பண்ணுது, बढ़ाना है, பெருக பண்ணுது, बढ़ाना है, திரளாய் பெருக பண்ணுது. भरपूर बढ़ाना है. இதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது. ये उसका सोच है. இன்றைக்குள்ள திட்டம் என்ன அப்படின்னு पर கேட்டீங்கன்னா, आज का सोच क्या है? தேவனுடைய ராஜ்யத்திற்கு திரளாய் ஜனங்கள் சேர்க்கப்பட வேண்டும். परमेश्वर के राज्य के लिए परमेश्वर के लोग बढ़ाना है. அது அவருடைய திட்டமாக ये இருக்கிறது. उसका सोच है. அதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். इसलिए परमेश्वर इस पृथ्वी में आया. சிலுவையிலே அவர் என்ன செய்தார்? தன்னுடைய மரணத்தை ருசி பார்த்தார். क्रूस में मृत्यु का स्वाद देखा, தன் ஜீவனை கொடுத்தார். अपने जीवन को दे दिया. அது நிமித்தமா ஜனங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு उसके द्वारा परमेश्वर को स्वीकार कर ஒரு பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு திரள் கூட்டம் உண்டாக வேண்டும் என்று தேவன் விரும்பிதான் இந்த பூமிக்கு வந்தார். स्वर्ग के लिए लोग बढ़ाने के लिए परमेश्वर इस जगत में आया. அழிந்து போகிற அந்த ஜனங்களை தன் பக்கமா இழுக்க, नाश होने वाले लोगों को अपने बाजू में लेने के लिए, பிதாவின் பக்கமா இழுத்துக்கொள்ள पिता के पास लेने के लिए தேவன் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். परमेश्वर इच्छा करता है. ஹalleluya. அதனாலதான் ஆதியாகம புத்தகத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது इसलिए उत्पत्ति की किताब में हम पढ़ते समय ஜலத்தினாலே परमेश्वर पानी से இந்த பூமியை அழித்த பொழுது, इस पृथ्वी को नाश करते समय இந்த பூமியிலே इस पृथ्वी में நோவாவும் அவருடைய குடும்பத்தார் மாத்திரம் இருந்தார்கள். नोआ और उसके परिवार थे. தேவன் நோவாவுடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்து परमेश्वर नोआ के परिवार को आशीर्वाद कर வர்த்திக்க பண்ண வேண்டும், பெருக பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்பினார். उसको बढ़ाना चाहिए था इच्छा किया. நாம் அதை குறித்து நாம் பார்க்கலாம். हम उसके बारे में देखेंगे. வேத வசனத்திலே ஆதியாகம புத்தகம் उत्पत्ति की किताब 9ஆம் அதிகாரம் 9 முதலாவது வசனம். कहता वचन. பின்பு தேவன் பின்பு தேவன் நோவாவையும் நோவாவையும் அவன் அவன் குமாரரையும் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். பூமியை நிரப்புங்கள். The book of Genesis chapter 9 verse 1. ஆதிய புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தின் முதலாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். उत्पत्ति की किताब में 9:1 को हम पढ़े. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்தார். फिर परमेश्वर नूह और उसके पुत्रों को आशीर्वाद कर தேவன் அவருடைய பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவதற்கு परमेश्वर अपने बच्चों को बढ़ाने के लिए என்ன செய்கிறார் என்று சொன்னால், वो क्या करता है? ஆசீர்வதிக்கிறதான தேவன். वो आशीष करने वाला परमेश्वर है. ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது वो आशीर्वाद देते समय அந்த ஆசீர்வாதங்களின் நிமித்தமாய் उस आशीर्वाद के निमित्त இந்த பூமியிலே அவர்கள் பெருகிறவர்களாக இருக்கிறார். इस पृथ्वी में वो बढ़ जाते हैं. தேவனுடைய ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. परमेश्वर के आशीर्वाद अपने बच्चों को बढ़ाता है. ஆமென். ஹalleluya. வேத வசனத்தை நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். शास्त्रीय वचन को हम पढ़ना है. தேவன் நோவாவையும் அவனுடைய குமாரரையும் ஆசீர்வதித்து, परमेश्वर नूह और उसके पुत्रों को आशीर्वाद करके யார் ஆசீர்வதிக்க விரும்பினார்னு நீங்க கேட்டீங்கன்னா, क्यों आशीर्वाद करने के लिए इच्छा किया? நோவாவை ஆசீர்வதிக்கிறாரு, नूह को आशीर्वाद करता है அவனுடைய குமாரனையும் ஆசீர்வதிக்கிறார். और उसके पुत्र को भी आशीर्वाद देता है. இரண்டு பேரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். दोनों लोग को परमेश्वर आशीर्वाद देता है. நோவாவுக்கும் ஆசீர்வாதம் இருக்கிறது, नूह को लिए भी आशीर्वाद है அவனுடைய குமாரனுக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் और இருக்கிறது. अपने पुत्रों के लिए भी उस आशीर्वाद है. ஹalleluya.
அப்படியானால்தான் ஆசீர்வதித்த தேவனுடைய வார்த்தை நிமித்தமாய் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பூமியிலே பெருகிறவர்களாக மாறுகிறார்கள். मतलब आशीष किए परमेश्वर के निमित्त वो पृथ्वी में बढ़ जाते हैं. நீங்கள் பழுகி आप फले फूले होकर பெருகி बढ़कर பூமியை நிரப்புங்கள். पृथ्वी को भरना है. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் பூமியை நிரப்புறதுதான். परमेश्वर का आशीर्वाद इस पृथ्वी को भर जाता है. ஜனங்களால நிரப்பப்பட வேண்டும். पृथ्वी में लोगों से भरना है. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் परमेश्वर का आशीर्वाद இன்றைக்கு சபை ஜனங்களினால நிரப்பப்பட வேண்டும். कलीसिया में लोगों से भरना है. ஆத்துமாக்களினால நிரப்பப்பட வேண்டும். प्राणों से भरना है. ரட்சிக்கப்படுகிறவர்களினால நிரப்பப்பட வேண்டும். उद्धार पाने वालों से भरना है. அப்போஸ்தலருடைய புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கடைசி வசனத்துல என்ன எழுதப்பட்டு இருக்கிறது? ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புக் ஆஃப் ஆக்ட்ஸ் chapter 2 verse 47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஹalleluya. அப்போ தேவனுடைய பெருக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, परमेश्वर का बढ़ाना कैसा है? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லல. सिर्फ रविवार के दिन ऐसा नहीं, டே பை டே, प्रतिदिन, ஒவ்வொரு நாளும், हर एक दिन, தினமும், हर एक दिन, அனுதினமும் அப்படின்னா प्रतिदिन मतलब क्या है? ஒவ்வொரு நாளும். हर एक दिन. மாசத்துக்கு 30 நாள் இருந்தாலும் अगर महीने में 30 दिन है, அந்த 30 நாளிலேயும் उस 30 दिनों में தேவன் ஜனங்களை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். परमेश्वर लोगों को एक साथ मिलाता है. எங்க சேர்த்து கொள்ள விரும்புகிறார் என்று சொன்னால், कहाँ मिलाने का इच्छा करता है? அவர் சபையிலே சேர்த்து கொள்ள वो விரும்புகிறார். कलीसिया में इच्छा करता है. அப்ப சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று वो கேட்டால், कलीसिया में मिलाए जाते हो कैसे हैं? தேவனை துதிக்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள். परमेश्वर को स्तुति करते हैं. ஹalleluya. இதைத்தான் தேவன் நோவாவுடைய குடும்பத்திலே செய்த பொழுது, यही भी नूह के परिवार में करते समय அவர் நிமித்தமாக இந்த பூமியிலே ஒரு பெரிய சந்ததி, ஒரு கூட்டம் உருவாக ஆரம்பித்தது. उसके निमित्त इस पृथ्वी में एक बड़ा संतान मिला. ஒரு ஜல பிரளயத்திற்கு பிற்பாடு एक जल के बाद தேவன் ஒரு மாற்றத்தை இந்த பூமியிலே உண்டு பண்ணினார். परमेश्वर एक बदलाव को इस पृथ्वी में बनाया. தேவன் நோவாவோடு என்ன பேசினாரோ जो नूह के साथ परमेश्वर ने बात किया है, அதெல்லாம் தேவன் நோவாவுக்கு செய்தார். वो सब नूह से किया है அவனுடைய சந்ததிக்கு செய்தார். और उसके परिवार के लिए किया है. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுகிறார்கள். वो आशीर्वाद पाए हैं. நீங்க 7வது வசனத்தை வாசிங்க. இந்த புக் ஆஃப் ஜெனசிஸ் chapter 9 verse 7. நீங்கள் நீங்கள் பலுகி பெருகி பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் விருத்தியாகுங்கள் என்றார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது? परमेश्वर का आशीर्वाद कैसा है? இதை நீங்க நல்லா கவனிக்கணும். उसको ध्यान दीजिए. ஏன் அவர் அவருடைய பிள்ளைகளை பழுகி பெருக பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னா, क्यों वो फले फूले करता है? 6வது வசனத்தினுடைய முதல் பகுதி நீங்க வாசிங்க. மனுஷன் மனுஷன் தேவ தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியா. ஹalleluya. ஆமென். ஹalleluya. அப்ப மனுஷன் யாருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சாயலிலே. परमेश्वर के रूप में मनुष्य बनाया गया है. நம்முடைய தேவனே பெருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். हमारा परमेश्वर बढ़ोता करने वाला परमेश्वर அவருடைய है. சாயலிலே ஒரு மனுஷன் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினா, तो उसके रूप में मनुष्य बनाया गया है. நிச்சயமா இந்த பூமியிலே அவன் பெருகிறவனாக இருக்க வேண்டும். निश्चित इस पृथ्वी में वो बढ़ना चाहिए. தேவன் அந்த பெருக்கத்தை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். वो बढ़ोता परमेश्वर हमसे इच्छा करता है. வர்த்திக்கப்படுதல் உண்டாக்கப்பட வேண்டும். बढ़ना चाहिए. அதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். उसके लिए क्या करना है वो करना चाहिए. ஹalleluya. ஆமென். இன்னும் நீங்க 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்க. chapter 8 verse 17 Genesis. உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமி மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோட வெளியே வரவிடு. அவைகள் பூமியில் திரளாய் வர்த்தித்து பூமி மேல் பலுகி பெருகக்கடல் என்றார். அப்ப தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார் பாத்தீங்களா? तो परमेश्वर ने एक निर्णय रखा है. வேலைக்குள் காக்கப்பட்ட அனைத்தையும் வெளியே கொண்டு வர்றார். जो जहाज के अंदर बचाया गया है वो सब बाहर लेकर आता है. அவ்வளோத்தையும் வெளியே கொண்டு வந்து वो सब बाहर लेकर आकर என்ன சொல்றார் பாருங்க. क्या कहता है?
அவைகள் எல்லாம் திரளாய் வர்த்தித்து பூமியிலே திரளாய் வர்த்தித்து सब पृथ्वी में बढ़ाकर பூமியின் மேல் பழுகி பெருக கடவுள். पृथ्वी पर फले फूले हो। அப்ப இந்த பூமியில அவைகள் நிச்சயமா அது பழுகவும் செய்யணும் பெருகவும் तो செய்யணும். इस पृथ्वी में बढ़ना है, फले फूले होना है। ஒரு வீடு அப்படின்னு இருந்தா, अगर एक घर है, ஒரு கணவன் மனைவி என்று இருந்தால் एक पति पत्नी है, அவர்கள் பழுகி பெருகிறவர்களாக மாறணும். वो बढ़ना चाहिए। அவர்களுக்கு சந்தானங்கள் அதாவது சந்ததி உண்டாக்கப்பட வேண்டும். उनके लिए संतान मिलना चाहिए। சொல்லுவாங்களே எனக்கு பெயர் சொல்றதுக்காக ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி. मेरा नाम बोलने के लिए मेरा बच्चा चाहिए, ऐसा कोई बोलता அப்ப है। தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு वो கேட்டீங்கன்னா, परमेश्वर का निर्णय क्या है? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று எண்ணி मनुष्य अकेला रहना वो अच्छा नहीं है ऐसे सोचकर அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்த ஆண்டவர் उसके लिए सहायता करने के लिए परमेश्वर ने அவன் बनाया மூலமா है। இந்த பூமியில சந்ததி உண்டாக வேண்டும் என்று தேவன் விரும்பினார். उसके निमित्त परमेश्वर इस पृथ्वी में संतान बनाने का इच्छा किया है। அப்படின்னா ஒரு பெருக்கம் வந்துகிட்டே இருக்கணும். मतलब फले फूले होना है। நீங்க அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை இருந்து நீங்க பின்னால் அப்படி ஒரு நாள் நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா अब्राहम के जीवन से आप पीछे से देखते समय தேவன் ஒரு பெருக்கத்தையே அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். परमेश्वर उन्हें बढ़ोतरा देता है। ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் இருக்கிறான். अब्राहम के लिए एक पुत्र है। ஈசாக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? इसहाक के लिए कितने लोग? 2 பேர் இருக்கிறாங்க. 2 लोग हैं। ஆனா யாக்கோபுக்கு எத்தனை பேர் மாறிட்டாங்க? तो याकूब के लिए कितना बदल गया? 12 குமாரன் ஒரு குமாரத்தி. और 12 पुत्र और एक पुत्री। அப்படின்னா எப்படி பெருகுது? मतलब कैसा बदल பல गया है? மடங்கு ஒரு பெருக்கத்தை கொண்டு வருகிறார். बहुत सारे गुना उन्हें बढ़ाता அப்ப है। குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த பெருக்கம் குடும்பத்திற்கு உண்டாயிருக்க வேண்டும். परिवार के लिए कैसा बढ़ाना है वैसे एक बढ़ोतरा होना चाहिए। அந்த பெருக்கத்தை யாரும் தடை செய்யக்கூடாது. उस बढ़ोतरा कोई कमी नहीं करना चाहिए। தேவன் அவருடைய பிள்ளைகளை இந்த பூமியிலே வர்த்திக்க பண்ணி परमेश्वर अपने बच्चों को इस पृथ्वी में बढ़ाकर அவர்களை ஆசீர்வதித்து उन्हें आशीष कर कर நீங்கள் திரளாய் பெருகுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்து इस விடுகிறார். पृथ्वी में फले फूले हो ऐसा कहता है। நல்ல விருத்தியாகுங்க என்று சொல்றார். वो इस पृथ्वी में बढ़ जाओ ऐसे कहता है। இன்னைக்கு நமக்கு பார்க்கிறது போல இடம் கொஞ்சம் கொஞ்சமா இல்ல அன்னை உள்ள காலங்களில் उस दिनों में जैसे हम देखते हैं ऐसा एक जगह नहीं ஒரு था। பரந்த நிலம் இருந்தது, एक बड़ा पृथ्वी था, பரந்த பூமி இருந்தது. बड़ा भूमि था। நடந்து தெரிய முடியுமோ जितना दूर हम चल सकते हैं அவ்வளவு தூரம் நடந்து திரிந்து ऐसा दूर हम चलकर அதெல்லாம் உனக்கு சொந்தமாக மாற்றிக்கொள் என்று சொல்லி கொடுத்தார். वो सब अपना खुद का बनाना ऐसा कहा। அப்ப தேவனுடைய விருப்பமே तो परमेश्वर का निर्णय है அவங்கள பெருக பண்ணுகிறதுதான். उन्हें बढ़ाना है। நான் சொல்வேன் இந்த நோவா பேழைக்குள் வந்தது பொழுது इस नूह अपने जांच के अंदर आते समय அவனோடு கூட இருந்த ஜனங்கள் காக்கப்பட்டது மாத்திரமல்ல, उसके साथ आने वाली प्रजा वो रक्षा पाई। அதற்குள்ள இருந்த அனைத்து மிருக ஜீவன்களும் காக்கப்பட்டது. उसके अंदर रहने वाले सभी प्राणियों को भी रक्षा मिला। இந்த பூமியினுடைய அழிவுக்கு விலக்கி इस पृथ्वी के नाश होने से बचकर தேவன் அவருடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக परमेश्वर अपने बच्चों को रक्षा करने के இந்த लिए பூமியிலே நோவாவின் பேழையை போல இன்றைக்கு சபையை ஒரு கூடாரத்தை தேவன் வைத்திருக்கிறார். नूह के जहाज के जैसा परमेश्वर अपने भवन को रखा है। இந்த கூடாரத்துக்குள் வருகிறவர்கள், जो इस भवन में आता है, இந்த சபைக்குள் வருகிறவர்கள் कलीसिया में आता है, இங்கே வந்து தேவனை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி यहाँ आकर परमेश्वर को स्तुति कर कर அவர்கள் பெறுகிறவர்களாகத்தான் மாற வேண்டும். वो बढ़ना चाहिए। ஹalleluya. இதற்கு உள்ளாக வந்தவர்கள் யாரும் குறைந்து போவதில்லை. जो इसके अंदर आते हैं, कभी वो कमी नहीं होते हैं, ஏனென்றால் இங்கே இருக்கிறவர் பெருக்கத்தின் தேவன். क्योंकि इधर रहने वाला परमेश्वर बढ़ोतरा का परमेश्वर है। உங்களை விருத்தியாக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டமா இருக்கிறபடியால் आपको बढ़ाने का परमेश्वर का इच्छा है, इसलिए தேவனுடைய சித்தத்தையே நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். परमेश्वर का इच्छा हमारे जीवन में पूरा करता है। நீங்க ஆதியாகம புத்தகம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம், the book of Genesis chapter 13 verse 16. உன் சந்ததியை பூமியின் தூளைப் போல பெருக பண்ணுவேன். பாருங்க தேவன் எவ்வளவு அருமையா பேசுறார் பாருங்க. इतना अच्छे से परमेश्वर உன் बात करता है। சந்ததியை तेरे संतान को பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். पृथ्वी के धूल के जैसा बढ़ाऊंगा। ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் एक पृथ्वी के धूल को गिन सकता உன் है, சந்ததியும் எண்ணப்படும். அடுத்த को வாசகம், भी गिन सकते हैं। நீ எழுந்து தேசத்தின் தேசத்தின் நீளமும் நீளமும் அகலமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். யாருக்கு சொன்னாரு? ये किसके लिए कहता है? ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார். ये अब्राहम के लिए परमेश्वर कहता है। ஹalleluya. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார். अब्राहम के लिए परमेश्वर அந்த कहता है, பூமி எவ்வளவு தூரம் இருக்கும் कितना दूर इस पृथ्वी है, அந்த தூரம் வரை நீ நடந்து போ. उतना दूर तक चलना है। நீ எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ कितना दूर चल सकता है, அந்த தூரம் எல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன். उस दूर तक तेरे को அவ்வளவு दूंगा, இடத்தை நான் உனக்கு கொடுப்பேன். उस जगह दूंगा। ஏன் அவ்வளவு பெரிய இடம் கொடுக்கிறேன் அப்படின்னா क्यों इतना बड़ा जगह दूंगा? உன் சந்ததி எப்படி இருக்க போறது? तेरे संतान कैसे रहने वाला है? பூனை போல இருக்க போறது. पृथ्वी के धूल के समान होने वाला है। ஹalleluya. தேவன் உங்களை பெருக பண்ணும்போது எப்படி பெருக பண்ணுகிறார் என்று சொன்னால் परमेश्वर आपको बढ़ोतरा करते समय कैसा बढ़ाता है? இந்த பூமியின் தூளை
போல பெருக பண்ணுகிறார். पृथ्वी के दूध के समान बढ़ाता है. ஹalleluya. அவ்வளோ பெரிய பெருக்கத்தை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். उतना बड़ा बढ़ोतरा देने के लिए परमेश्वर चाहता சரி, है. அதை என்ன கூடுமானால் अगर उसे गिन सकते हैं, உன் சந்ததியை என்ன கூடும். तेरे संतान को भी गिन सकते हैं. இன்றைக்கு வரைக்கும் சந்ததியை யாராலையும் என்ன முடியல. अभी तक उसके संतान को कोई गिन नहीं सकता है. ஹalleluya. இன்னைக்கு மக்கள் தொகை கணக்கு எடுக்கறாங்க. अभी प्रजा के बारे में एक गिनती लेते हैं. அவங்க சரியா எடுத்து முடிச்சேன்னு யாராவது சொல்ல முடியுமா? मैं सही तरह से दिया ऐसा कोई बोल सकता है क्या? அங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க போறதுக்குள்ள 10 பேர் செத்துருப்பாங்க. उधर से शुरुआत कर और एक जगह जाते समय कोई मर जाते हैं. 20 பேர் பிறந்திருப்பாங்க. 20 लोग जन्म लेते होंगे. அவருடைய மக்கள் தொகையுடைய கணக்கு எடுப்பு எல்லாம் சரியா வராது. तो लोग का ऐसा गिनती में वो सही नहीं होता है. வேதத்தின்படி அவைகளை எண்ண கூட முடியாது. और वचन के हिसाब से उन्हें कभी गिन नहीं सकते हैं. அப்ப அவ்வளவு ஒரு பெருக்கத்தை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிறார். ऐसे बढ़ोतरा परमेश्वर अपने बच्चों के लिए रखा है. இதை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் என்ன வேண்டும்? ये हर एक दिन परमेश्वर के बच्चों सोचना है. தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு எவ்வளவு இருக்கிறதோ, परमेश्वर की आशीर्वाद मेरे पास कितना है, அவ்வளவுதான் நான் கர்த்தரை நேசிப்பேன் என்று சொல்வதை விட, उतना परमेश्वर को प्रेम करूंगा ऐसा बोलने से, தேவனை நான் எவ்வளவாய் நேசித்து அவரை மகிமைப்படுத்துகிறேனோ அவ்வளவாய் கர்த்தர் இந்த பூமியிலே ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ணுவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். जितना मैं परमेश्वर से प्रेम करता हूँ उससे भी परमेश्वर ज्यादा मुझे बढ़ाएगा ऐसा बोलना चाहिए. நம்மை பெருக பண்ணுவது எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, हमें कैसा बढ़ाता है? ஒர்க் அவுட் பண்ணணும், वो हम काम करना है, நல்ல வேலை செய்யணும். अच्छा काम करना है. ஹalleluya. சொல்லிட்டு இருந்தா போதாது, बोलते समय वो नहीं होगा, சொல்றத செய்ய பழகணும். जो बोलता है वो पूरा करना சொல்லுவாங்க, चाहिए. நீ பிராக்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. कहते हैं तुम पूरा कर, क्रिया में दिखा, நீ அதை செஞ்சு காமி. क्रिया में दिखाना அப்ப है. அதை செஞ்சு காமிக்கணும்னா वो क्रिया करने के लिए எங்க இருந்து வரணும்னா कहाँ से आना चाहिए? உள்ளுக்குள்ள இருந்து வெளியே புறப்படணும். अंदर से बाहर निकलना வெளியே है. புறப்படுவதற்கு बाहर निकालने के लिए நமக்கு தேவையானது மிக முக்கியமான ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, हमारा जरूरत क्या है? ஃபெய்த். एक விசுவாசம் கண்டிப்பா கிரியை செய்யணும். एक विश्वास आवश्यक है. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது अब्राहम के लिए परमेश्वर वाचा करते समय ஆபிரகாம் அதை நீதியாக எண்ணினான், अब्राहम उसे नीति समझा, விசுவாசித்தான், उसे विश्वास किया தேவன் கிரியை செஞ்சார். और परमेश्वर क्रिया करने लगा. விசுவாசம் கிரியை செஞ்சது. विश्वास क्रिया करने लगा है. விசுவாசம் विश्वास செத்ததா இருக்க கூடாது. वो मरना नहीं चाहिए. விசுவாசம் विश्वास ஜீவன் உள்ளதா இருக்கணும். वो जीवित रहना है. விசுவாசம் विश्वास கிரியை செய்யணும். क्रिया करना है. நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் मैं विश्वास करता हूं ऐसे நான் बोलते கிரியை समय செய்ய போகிறேன் என்பதுதான் என்னுடைய அர்த்தம். मैं क्रिया करूंगा ऐसा एक अर्थ है. ஹalleluya. வாக்குத்தத்தங்கள் ஏராளம் நமக்கு இருக்கலாம், वाचा हमारे पास कितना भी हो ஆனா सकता அதை है சுதந்திரித்துக் கொள்வது மிக முக்கியமானது. पर वो पाना बहुत मुख्य है. அப்போ ஆபிரகாமுக்கு இந்த எவ்வளவு தூரத்தை காண்பித்து கொடுத்தாரோ अब्राहम के लिए कितना दूर दिखाया, அவ்வளவு தூரம் ஆபிரகாம் நடந்துகிட்டே இருக்கிறான். उतना दूर अब्राहम चल அவன் रहा है. போகிற இடத்தெல்லாம் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். उसका सब रास्ता परमेश्वर देता है. உங்களுக்கு தேவன் தரணும் நீங்க விரும்பினீங்கன்னா परमेश्वर आपके लिए देने நீங்க को கர்த்தருக்காக நடக்கணும். आप परमेश्वर के लिए चलना है. ஹalleluya. நீங்க ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, आप उधार पाए काफी नहीं. உங்களோடு கூட இன்னும் சிலர் சேர்ந்து கொள்ளும்படி அவர்களுக்கு தேவனுடைய வசனத்தை நீங்க சொல்லணும். आपके साथ कुछ लोग मिलने के लिए आप परमेश्वर के वचन को बांटना है. நீங்க வேலை செய்யற இடத்துல சொல்லணும், आपके काम के स्थल में, நீங்க இருக்கிற இடத்துல சொல்லணும். आप रहने वाले स्थल में கர்த்தருடைய வசனத்தை சொல்ல சொல்ல தேவன் அவருடைய பிள்ளைகளை பெருக பண்ணுவார். परमेश्वर के वचन बोलते बोलते अपने बच्चों को बढ़ाता है. நீங்க 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பீங்க. verse 6 chapter 60 verse 10. பாருங்க, உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன். அது பெருகி எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா எண்ணி முடியாததா இருக்கும். ஹalleluya. இன்னும் சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா சொத்து நிறைய சேர்ந்திருப்பாங்க, அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. बहुत लोग धन बहुत करते हैं फिर किधर है वो नहीं जानते. கடந்த நாள்ல ஒரு மனுஷன் குறித்து நான் கேள்விப்பட்டேன். कुछ दिनों में एक व्यक्ति के बारे में मैं सुना. அந்த மனுஷன் उस व्यक्ति சென்னையில சொத்து வாங்கி வச்சிருக்கிறாரு, चेन्नई में धन रखा है, பெங்களூர்ல சொத்து வாங்கி வச்சிருக்கிறாரு, बैंगलोर में रखा है, மும்பைல சொத்து வாங்கி வச்சிருக்கிறாரு. मुंबई में रखा है. ஆனா அத்தனை சொத்தும் और इतना धन யாரோ அனுபவிச்சுட்டு இருக்காங்க. कोई तो वो इच्छा उसे अनुभव करता ஆனா है. அதுக்குள்ள பேப்பர் யாருக்கு இருக்குன்னே தெரியல. तो उसका पेपर किसके पास है वो नहीं जानते. அந்த சொத்து எங்கெங்கெல்லாம் வச்சிருக்காருன்னு அதோட பிள்ளைங்க கூட சொல்லல. वो धन कहाँ रखा है वो भी अपने बच्चों को नहीं दिखाया. ஆமென். அவரோட நண்பர்களா இருந்த ஒரு சிலருக்கு மாத்திரம் தெரிகிறது இந்த சொத்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. कुछ दोस्तों को पता चलता है कि इस जगह में है. ஆமென். அப்படின்னா அவருக்கே தெரியல, मतलब वो नहीं जानता है அவ்வளவு சேர்த்து இருக்கிறார். इतना वो धन அது रखा है. பிள்ளைங்களுக்காக கொடுத்தா பாருங்க. क्या अपने बच्चों के लिए देता है. ஒரு தகப்பன் சொத்து சேர்க்கிறது எதுக்காக? एक पिता वो धन संभालता है किसके लिए.
பிள்ளைகளுக்காக तो अपने बच्चों के लिए ஆமென் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கும் தொல்லையே கர்த்தர் யார் கொடுத்திருக்கிறார் கேட்டா தகப்பன் கொடுத்திருக்கார். बच्चों के लिए इकट्ठा करना एक काम परमेश्वर पिता के लिए दिया है. ஆமென் ஹalleluya. நான் சொல்றேன் நீங்க என்ன சேர்த்து வைக்கிறீங்களோ சேர்த்து வைக்கலையோ அது எனக்கு தெரியாது. आप कितना इकट्ठा करते नहीं करते वो मैं नहीं जानता. இயேசு மொத்தமா சேர்த்து உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டே இருங்க. पर परमेश्वर को आप इकट्ठा कर दीजिए. இயேசுவாகிய சொத்து பிள்ளைகளுக்கு இருந்ததுன்னா परमेश्वर का धन होते समय அது எங்க போனாலும் ஜெயம் பெற்றுட்டே वो இருக்கும். कहाँ भी जाए तो जीत पाएगा. இயேசுக்குள்ள எதுவுமே குறைவா இருந்ததில்லை. यीशु के अंदर कोई कमी नहीं. அவருக்குள்ள சகலமும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்கிறது. उसके अंदर सब पूर्णता से वास करता है. அப்போ அவர் அவருடைய சந்ததியை ஆசீர்வதிக்கும் போது मतलब वो हमारे संतान को आशीर्वाद இந்த देते பூமியில हैं. எண்ணி முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். इस पृथ्वी में जैसे गिन नहीं सकते ऐसे एक आशीर्वाद देने वाला है. ஹalleluya. தாராவில் ஒரு மனுஷனை குறித்து கேள்விப்பட்டோம். धारावी में एक मनुष्य के बारे में हम सुने. அவருக்கு ஒரே ஒரு மகள் மாத்திரம் தான். उसके लिए एक ही पुत्री है. ஆனா சொத்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு அவருக்கே சரி தெரியாது. पर धन कहाँ कहाँ है वो नहीं जानता है. ஆமென் ஹalleluya. அவ்வளவு சேர்ந்துட்டே இருக்கு. इतना बढ़ते रहता है. அத கொஞ்சம் அவருடைய மகள் ஒரே மகள் தான், அந்த மகள் தான் அதை கவனிச்சிட்டு இருக்கிறார். एक ही बेटी है वो सब संभालती है. வாங்குறதுதான் இவருடைய வேலை. लेना इसका काम है. எப்படி நடக்குங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. कैसे चलता है वो नहीं जानता है. பாத்துக்கங்க, அப்ப தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க விரும்பிட்டா அவனுக்கு தாராளமா கொடுத்து கொண்டு இருப்பார். मतलब परमेश्वर एक मनुष्य को आशीर्वाद करने की इच्छा करते समय उसको देते रहेगा. ஹalleluya. ஏன் கேட்டீங்கன்னா ஊழியத்துக்கு தாராளமா செய்றாங்க. क्योंकि वो सेवकाई के लिए ज्यादा करते हैं. தேவனுடைய நாமத்திற்காக வைராக்கியமா பிரயாசப்படுறாங்க. परमेश्वर के नाम के लिए प्रयास करते हैं. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது நிச்சயமா ஒரு பெருக்கம் வரும். तो परमेश्वर अपने बच्चों को आशीर्वाद करते समय उनके अंदर एक बढ़ोतरी होगा. ஹalleluya. அப்ப தேவன் திரளாய் நம்மை பெருக பண்ணுகிறார். परमेश्वर हमें भरपूर करने वाला है. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 3வது வசனம். Book of Genesis chapter 28 verse 3. 28:3. சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டம் ஆகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி. ஹalleluya. இது யாருடைய ஆசீர்வாதம் கேட்டீங்கன்னா ये किसका आशीष है? ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கொடுக்கப்படுகிறது. ईसाक का आशीर्वाद याकूब के लिए दिया जाता है. ஆமென். யாராவது உங்க பிள்ளைகளை நீங்க இப்படி ஆசீர்வதிக்கிறீங்களா? क्या कोई भी अपने बच्चों के साथ आशीर्वाद देते हैं? எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க அப்பா. कैसे आशीर्वाद देता है? சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து सर्वशक्तिमान ईश्वर तुझे आशीर्वाद देगा. நீ பல ஜன கூட்டமாகும்படி तू प्रजा बनने के लिए உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி. तुझे बढ़ाता दूंगा. இவருடைய ஆசீர்வாதம் தான் அவருக்கு 12 குமாரர்கள். इसका आशीर्वाद उसके लिए 12 पुत्र हैं. ஆமென் ஹalleluya. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை சந்ததியே சபிச்சே நிறைய பேர் பழகிட்டாங்க. कुछ लोग अपने संतान को शाप देते हैं. ஹalleluya. ஆசீர்வதிக்க பழக வேண்டும். आशीष करने के लिए इच्छा करना உங்க है. ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வேணும். आपका आशीर्वाद अपने बच्चों के लिए होना चाहिए. ஆமென். அப்போ அவனுக்கு ஒரு பழுகவும் பெருகவும் ஒரு கூட்டமா மாறுறான். तो एक बढ़ने वाले एक झुंड बनता है. இத நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா इसे आप ध्यान देते समय ஒரு பெரிய வித்தியாசம் அங்க உண்டாக்கப்படுகிறது. कुछ अलगता होता है. நீங்க ஆதியாகமம் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. The book of Genesis chapter 30 verse 30. நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம். யார் சொல்றா இந்த வார்த்தையை? ये शब्द कौन कहता है? யாக்கோபு. याकूब. யாரை பார்த்து சொல்றான்? किससे லாபானை பார்த்து சொல்லுறான். लाबान को देखे कहता है நான் வந்தபின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. ஆமென் ஹalleluya. யாக்கோபு வரும் வரைக்கும் லாபானுக்கு என்ன இல்லாம இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஆசீர்வாதம் இல்ல. याकूब आने तक लाबान के लिए आशीर्वाद नहीं मिला. ஹalleluya. அப்ப யாக்கோபு இங்க வந்து செட்டில் ஆகுறாரு. अभी याकूब इधर आकर बैठता है லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டே இருக்கிறார். और लाबान आशीर्वाद पाता है. அப்போ யாக்கோபு வந்ததனால எப்படிங்க இந்த ஆசீர்வாதம் லாபானுக்கு வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா तो याकूब आते समय इस आशीर्वाद क्यों ऐसा लाबान को मिलता है? அவங்க அப்பா ஆசீர்வதிச்சு அனுப்பும்போது ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புனார் பாருங்க. उसका पिता आशीर्वाद करते समय एक शब्द कहता है சர்வ வல்லமை உள்ள தேவன். सर्वशक्तिमान ईश्वर. இப்போ யாக்கோபுடைய இருக்கிற தேவன் யாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன். अभी याकूब के साथ रहने वाला सर्वशक्तिमान இந்த परमेश्वर. சர்வ வல்லமை உள்ள தேவன் सर्वशक्तिमान परमेश्वर யாக்கோபோடு கூட இருக்கிறதுனால याकूब के साथ है, इसलिए அவன் போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறார். कहाँ जाता है उधर रहकर परमेश्वर आशीर्वाद देता है. ஆமென் ஹalleluya. அவன் போய் அங்க சேர்ந்ததுனால वहाँ वो मिलता है. யார் ஆசீர்வதிக்கப்பட்டா? कौन आशीर्वाद पाता है?
லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டான். लावान आशीर्वाद पाता அப்ப है। இன்னைக்கு தேவன் நம்மை அவருடைய சபைக்குள் கொண்டு வர்றதுனால अब परमेश्वर हमें अपना कलीसिया में लेकर आता है, इसलिए நாமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். हम भी आशीर्वाद पाना है। நம்ம நிமித்தமா சபையும் ஆசீர்வாதமா இருக்கணும். हमारे द्वारा भवन भी आशीर्वाद पाना चाहिए। ஹalleluya ஹalleluya. நீங்க உள்ள வர்றீங்க அப்படினு சொன்னா आप अंदर आते समय இங்க ஒரு மாற்றம் வரணும். यहाँ एक बदलाव होना चाहिए। சபை ஆசீர்வாதமா மாறணும். ये कलीसिया आशीर्वाद में அப்ப बदलना है। தேவன் அதற்காக தான் ரட்சிக்கப்பட்டவர்களை சபையில அனுதினமும் சேர்த்து கொண்டே வந்தார். इसलिए परमेश्वर उद्धार पाने वाले लोगों को हमेशा परमेश्वर के भवन में लेकर आता था। ஹalleluya ஆமென். அது மிகவும் பெருகி இருக்கிறது. वो फलवंत हुआ है। நீங்க ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. अगर एक काम के स्थल में आप जाते हैं, அந்த வேலை ஆசீர்வாதமா இருக்கணும். उस काम आशीर्वाद होना அந்த चाहिए, கம்பெனியும் ஆசீர்வாதமா மாறணும். कंपनी भी आशीर्वाद होना चाहिए। யோசேப்பு நிமித்தமா यूसुफ के निमित्त கர்த்தர் பார்வோனை ஆசீர்வதித்திருந்தார். परमेश्वर फिरौन को आशीर्वाद किया था, போத்திபாரையும் ஆசீர்வதிச்சிருந்தார். पोतीफार को भी आशीर्वाद किया था। எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு. सब लोग आशीर्वाद से இப்ப हैं। நம்ம சில நேரங்கள்ல நாம சொல்றோம், अभी कुछ समय में हम कहते हैं, நான் கால் வைக்கிறதெல்லாம் விளங்காம போகுது, जहाँ मैं पैर रखता हूँ वो सब नाश हो जाता நான் है, தொடுறதெல்லாம் நாசமா போகுது. जो मैं हाथ रखता हूँ वो सब नाश हो जाता है। நான் சொல்றேன், தேவன் அதுக்காக நம்ம அழைக்கவில்லை. परमेश्वर उसके लिए हमें बुलाया नहीं। நீங்க தொடுறதெல்லாம் ஆசீர்வாதமா மாறணும்னா आप छूना वो सब आशीर्वाद बदलने के நீங்க लिए, கால் வைக்கிற இடம்லாம் ஆசீர்வாதமா மாறணும் आप அப்படின்னா पैर रखने वाला जगह सब आशीर्वाद நீங்க होने के लिए, யாரோட இருக்கிறீங்கன்றது மிக முக்கியம். आप किसके साथ रहते हैं वो बहुत मुख्य है। உங்க கூட யார் இருக்காங்கிறது முக்கியம். आपके साथ कौन रहता है वो बहुत मुख्य है। ஒரு தாளம் பூல एक फूल में அதுல நார் கட்டப்பட்டிருந்தா उसमें अगर रस्सी बांधा गया है, அந்த நார் கூட வாசனையா மாறுது. वो भी आशीर्वाद, वो तो बदबू से खुशबू हो जाता है। நீங்க தேவனோட கட்டப்பட்டிருந்தா आप परमेश्वर के साथ बांधा गया तो நீங்க இந்த பூமிக்கு நறுமணமும் நற்கந்தமாக மாறுவீர்கள். आप इस दुनिया में खुशबू हो जाते हैं, நல்ல வாசனை உள்ளவர்களா மாறுவீங்க. आप खुशबू हो जाते हैं, உங்க வழி வாசமா இருக்கும். आपके मार्ग में खुशबू होगा, உங்களுடைய நடக்கை பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கும். आपका चाल चलन को देखते समय और खुशबू होगा। இறை தேவன் பார்க்கிறது ये மாத்திரமல்ல, परमेश्वर देखता काफी அவர் नहीं, சர்வ வல்லமையுள்ளவராய் இருந்து वो सर्वशक्तिमान होकर நீங்க இருக்கிற இடத்தை கர்த்தர் आप ஆசீர்வதிப்பார். रहने का उस जगह को आशीर्वाद அது देता வரைக்கும் है। அது மோசமா இருந்திருக்கலாம், तब तक वो बुरा हो सकता है, ஆனா நீங்க கால் வச்சா அது ஆசீர்வாதமா और आप மாறும். पैर रखते समय उधर आशीर्वाद होगा। நீங்க ஆதி ஆபிரகாமை பாத்தீங்கன்னா आप अब्राहम को देखते அவன் समय திரும்பி பார்க்கும்போது वो पीछे मुड़कर देखते பனாந்தரமா समय இருக்கிறது, वो सब जंगल है, வெட்டாந்தரையா இருக்கிறது, वो तो काली है, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது. कुछ भी नहीं है। அங்கதான் ஆபிரகாம் போனான். उस जगह में अब्राहम அப்ப गया। ஆபிரகாம் போன இடம் अब्राहम जिस जगह में எப்படி गया था, ஆசீர்வாதமா மாறுச்சுன்னா उधर कैसा आशीर्वाद मिला? அவனை அழைத்த தேவன் அவனோட இருந்தார். उसने बुलाया परमेश्वर उसके साथ था, அவனை பெருக பண்ணினான். उसको पढ़ाया है, இந்த காலத்துக்கு பின்னால சொல்லப்படுகிறது, पीछे बोला गया है। அவன் இருந்த இடம் वो रहने वाले उस அந்த जगह அவனை ஆசீர்வதிச்சதுனால उसे आशीर्वाद किया है, அந்த इसलिए பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஆசீர்வாதமாயிற்று ஆபிரகாம். पृथ्वी भी सह नहीं सकते ऐसे एक आशीर्वाद मिला। ஆமென். ஹalleluya ஹalleluya. அப்ப வறட்சி எல்லாம் செழிப்பா மாறணும்னா काली सब हम भरपूर எங்க बनाएंगे। இருக்குன்னு கேட்டீங்கன்னா कहाँ रहना है? விசுவாசம் கிரியை செஞ்சு உங்களுக்குள்ள செயல்படணும். विश्वास क्रिया कर आपके अंदर क्रिया करना है। சும்மாவா ஆபிரகாமை பார்த்து விசுவாசித்தான் அவன் அதுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொன்னாங்க. अब्राहम विश्वास किए इसके लिए उसको पूरा हुआ ऐसा बोला गया है। வறண்ட நிலத்தை கூட அவன் ஆசீர்வாதமா மாற்றினான். जो सूखा हुआ भूमि है उसे भी परमेश्वर உழைப்பினால आशीर्वाद कर மாற்றினான். दिया। वो काम कर बना दिया। அவன் குழியை தோண்டுனா தண்ணி வருது. वो खोदते समय उधर पानी मिलता है। அல்லேலூயா. அவன் சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பி தோண்டும் பொழுது தண்ணி வருது. वो सर्वशक्तिमान परमेश्वर को भरोसा कर वो खोदते समय उसको पानी मिलता है। அவனுடைய குமாரர்கள் தோண்டும் போது தண்ணி வருது. उसके पुत्रों भी खोदते समय उन्हें पानी मिलता ஆனா है। பெலிஸ்தீனர்கள் தோண்டும் போது தண்ணி எட்டுறது இல்ல. पर फलिस्तियों वो खोदते समय उन्हें पानी नहीं मिलता। அதனால இவங்க தோண்டி இருக்கிறது எல்லாம் அவன் கண்ணிருந்து மேல விழுகிறது. लेकिन खोदते समय उनका नजर इनके ऊपर लगता है। அவர்கள் கூட சர்வ வல்லமையுள்ள தேவன் இல்ல. उनके साथ परमेश्वर नहीं है। அழைத்த தேவன் அவர்களோடு கூட இருந்தார். बुलाया परमेश्वर उनके साथ है। உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவன் கேட்டீங்கன்னா तो बुलाया परमेश्वर कैसा है? சர்வ வல்லமையுள்ள தேவன். सर्वशक्तिमान परमेश्वर அவர் है। உங்களை உங்க வேலை ஸ்தலத்தில் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். वो आपको आपके काम के स्थल में आशीर्वाद देगा। உங்களுக்கு என்ன தரணுமோ அதை தருவார். जो आपको देना है वो देगा। அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னன்னா इसके लिए आप क्या करना है? அவரையே சார்ந்திருக்கணும். उसके पास रहना है। ஹalleluya ஆமென். அப்படின்னா ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வரும். मतलब आशीर्वाद हमारे जीवन में होगा। ஏற்கனவே தேவன் நம்மை ஆசீர்வதிச்சு தான் வச்சிருக்கிறார். हमें परमेश्वर आशीर्वाद देकर ही रखा है। ஆசீர்வாதத்துக்காக நம்ம போராடி ஜெபிக்க வேண்டியதெல்லாம் இல்ல. हम आशीर्वाद के लिए कुछ हम लग रहा அவருடைய है வசனத்தை கை கொண்டு நடப்பதற்கு நம்ம விட்டு கொடுத்தா போதும். तो हम वचन के लिए पालन करना वो काफी है। வசனம் நமக்குள்ளே கிரியை செய்வதற்கு இடம்
கொடுத்தா போதும். वचन क्रिया करने के लिए जगह देना है. அந்த வசனத்தின்படி அந்த நியாய பிரமாணங்களின்படி கட்டளையின்படி அதை கைக்கொண்டு நடந்தால் போதும். वचन के आज्ञा के हिसाब से चलते समय वो काफी है. ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே தானாகவே பெருக वो ஆரம்பிக்கும். आशीर्वाद हमारे अंदर बढ़ने लगता है. நமக்குள் இருக்கிறது हमारे अंदर जो है வெளியே வரணும். वो बाहर निकलना है. நான் சொல்வேன், मैं कहता हूँ ஒரு நறுமண பாட்டில் இருக்கிறது. अगर एक सुगंध का एक बॉटल है, அந்த பாட்டில் வச்சிருந்தா உள்ள இருக்கிற வாசனை வெளியே வராது. वो बॉटल रखते समय अंदर का सुगंध नहीं आता. அதே போல நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்குது. तो ऐसा आशीर्वाद हमारे अंदर भी है. தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் நமக்குள்ள இருக்குது. परमेश्वर दिया उस आशीर्वाद हमारे அந்த अंदर है. மூடியை திறக்கணும். उस कैप को खोलना है. அதுக்கு தான் நான் சொன்னேன், கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். इसके लिए मैं क्या कहा कि काम கொஞ்சம் करना வேலை है, செய்யணும். अपना काम करना है. அது வேலை செய்யும்போது काम करते समय அதுக்குள்ள இருக்கிற வாசனை வெளியே வருகிறது. उसके अंदर का सुगंध बाहर निकलता है. அதே போலதான் वैसे ही தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள இருந்து வெளியே வருகிறதை மற்றவர்கள் காண்பார்கள். परमेश्वर के आशीर्वाद हमसे बाहर निकलता है और दूसरों को देखना चाहिए. ஆமென். ஹalleluya. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா आप आशीर्वाद पाते உங்க समय குடும்பம் பெருக ஆரம்பிக்கும். आपके परिवार बढ़ता है. உங்க வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பெருகும். आपकी घर का जो जरूरत है वो सब बढ़ जाता है. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். परमेश्वर आपके लिए देते रहेगा. வேலை ஆசீர்வாதமா இருந்தா काम आशीर्वाद होते நல்ல समय சம்பளம் வரும். अच्छा पगार मिलेगा. நல்ல சம்பளம் வந்தா अच्छा पगार मिलते நம்ம समय குடும்பத்தினுடைய எல்லா காரியத்தையும் சந்தோஷம் மகிழ்ச்சியுமா வச்சிருக்கோம். हम परिवार के सभी कार्य को खुशी से रखे அது होंगे. ஒரு பெருக்கமாகவே वो மாறும். बढ़ोता हो जाता है. ஹalleluya. அப்ப அந்த தேவன் நம்ம மேல எவ்வளவு கருணையா இருக்கிறார்னு பாருங்க. तो इस परमेश्वर कितना हमारे ऊपर प्रेम रखता है. அதே போலதான் वैसे ही நீங்க பெருகும்போது आप बढ़ते समय தேவ ஆலயத்திலேயும் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தருவார். परमेश्वर के भवन में बढ़ोना परमेश्वर देता है. உங்கள் நிமித்தமா சபை பெருகணும். आपके निमित्त भवन में एक बढ़ोता होना है. அதுக்கு என்ன செய்யணும்? उसके लिए क्या करना है? ஒர்க் அவுட் பண்ணணும். काम करना है. என்ன செய்யணும்? क्या करना है? ரெண்டு பேரை சபைக்கு கொண்டுட்டு வரணும்னு வைராக்கியமா தீர்மானம் எடுக்கணும். दो लोग को कलीसिया में लाना चाहिए, ऐसे एक निर्णय लेना है. ஹalleluya. நாம என்ன சொல்லுவோம்? हम क्या कहते हैं? அது மாத்திரம் தான் வர முடியாது. वो सिर्फ हम नहीं कर सकते. நாங்க வர்றதே பெருசு. हम आते हैं बड़ा बात है. நாங்க இன்னும் ரெண்டு பேர் எப்படி கொண்டு வர்றது? हम और दो लोग को कैसे लेकर आएंगे? கொண்டு வந்து பாருங்க. लेकर आकर देखिए. 2 4 ஆகும். 2 4 हो जाएगा. 4 8 ஆகும். 4 8 हो जाएगा. 16 ஆகும். 8 16 हो जाएगा. 16 32 மாறும். 16 32 हो जाएगा. முதல்ல வருது எத்தனை? पहले कितना आता है? 1 एक 1 2 ஆகும். 1 2 हो जाता है. 2 4 ஆகும். 2 4 हो जाता है. அந்த 1 அர்ப்பணிப்பா நீங்க வந்து பாருங்க. आप एक आकर देखिए. யாரும் நம்மள தள்ள கூடாது. कोई धक्कलना नहीं. யாரும் நம்மள புஷ் பண்ணி கொண்டு வர வரக்கூடாது. कोई भी हमें धक्कल कर लेकर நாம आना नहीं. கர்த்தருடைய சிநேகத்துல முன் வந்து வர வேண்டும். हम पहले परमेश्वर के जन्म में आना है. நாம் முயற்சிக்கணும். हम प्रयत्न करना நாம் है. போகணும். हम जाना है. நாம் அவரை தரிசிக்கணும். मैं उससे दर्शन நாம் करना அவரை है. நோக்கி मैं பார்க்கணும். उसकी ओर देखना அவர் है. என்கிட்ட பேசணும். वो मेरे ओर बात करना அவர் है. சொல்றதை நான் கைக்கொள்ளணும். जो बोलता है वो पूरा करना है. நான் கைக்கொண்டதை மற்றவங்களுக்கு சொல்லணும். जो मैं पूरा करता हूँ दूसरों को बोलना है. இதுதாங்க கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. ये मसीह जीवन है. ஆமென். இன்னைக்கு வரைக்கும் என்ன கேட்கல, என்ன விசாரிக்கலன்னு சொன்னா அது விசாரிப்பே அல்ல. अभी तक मुझे पूछताछ नहीं की, ऐसा बोला वो बड़ा बात नहीं. நீங்க புதுசா ஒருத்தவங்களை விசாரிக்க பழக வேண்டும். आप नए लोगों को पूछताछ करना है. ஹalleluya. ஆமென். தேவன் சபையில உங்களை கூடி வர பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். परमेश्वर कलीसिया में आपको लाकर आपको आशीर्वाद देता है. இந்த வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. वचन भी हमें आशीर्वाद देने के लिए दिया है. ஆதியாகமம் புத்தகம் 47ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்க. The book of Genesis chapter 47 verse 21. தேவன் அவன் எகிப்தின் ஒரு எல்லை முதல் மறு வரைக்கும் உள்ள ஜனங்கள் 27 இஸ்ரவேலை எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பழுகி பெருகினார்கள். The book of Genesis chapter 47 verse 27. ஆதியாகமம் 47:27. பாருங்க, देखिए ஒரு கோசேன் நாட்டுல போய் உட்கார்ந்தாங்க. गोशेन के एक प्रदेश में जाकर बैठे. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ये कौन है? வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ये वाचे के बच्चों हैं. எங்க போனாங்க? कहाँ जाते हैं? எகிப்துக்கு போனாங்க. मिस्र में जाते हैं. அந்த எகிப்துல கூட उस मिस्र में भी இவங்களுக்கு எப்படி இடத்தை கொடுத்தாரு ஆண்டவர்? इन्हें कैसे जगह दिया? நல்ல இடத்தை கொடுத்தாங்க. अच्छा जगह दिया. ஆமென். எல்லாருடைய கண்ணும் அப்படியே பளிச்சுன்னு பாக்குற மாதிரி ஒரு இடத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு அவங்களுக்கு கொடுத்தார். सभी लोगों का नजर उसके ऊपर पड़ सकता है, ऐसे एक जगह परमेश्वर ने उसको दिया. அங்க இருக்கிற எல்லா இடங்களையும் அவர்கள் கையாட்சி செய்கிறார்கள். அப்படின்னா தங்களுக்குரியதாக उस மாற்றுகிறார்கள். जगह में रहने वाले सभी जगह को वो अपने वश में रखने लगे. அவர்களை மிகவும் கர்த்தர் பழகி பெருக பண்ணினார். परमेश्वर उन्हें बढ़ोतरी किया. ஆமென்.
நம்ம யாக்கோபு குறித்து சொல்லுவோம் हम याकूब के बारे में कहते அவன் हैं அப்படி ஆசீர்வாதமானா அப்படின்னு वो ऐसा आशीर्वाद पाया है எவ்வளவு வேலை பண்ணான்னு யாருக்காவது தெரியுமா? पर वो कितना काम किया है वो हम जानते हैं क्या? சொல்லுங்க. அவ்வளவு வேலை யாக்கோபு பண்ணான். उतना काम याकूब ने किया है। இப்ப யோசேப்பு எகிப்துல இருக்கிறான். अभी यूसुफ मिस्र में है। இங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி இருக்கிறது. वाचा पाया एक संतान है। இங்கே யோசேப்பின் மேல வச்ச அந்த தயவினால கர்த்தர் இவர்களை அங்கேயும் பெருக பண்ணார். यूसुफ के ऊपर जो दया रखा है इसलिए उन्हें परमेश्वर उधर भी बढ़ाया है। ஆமென். எகிப்தியருடைய கண்ணெல்லாம் அவங்க மேல பட்டுச்சு. मिस्र लोगों का नजर उनके ऊपर पड़ने लगा है। என்னடா அவங்க வரும்போது 70 பேர் தான் வந்தாங்க. लोग आते हैं இப்போ ஒரு பெரிய கூட்டமாவே மாறிட்டாங்களப்பா. अभी बड़ा झुंड बन जाते हैं। சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம அப்படி என்னைக்கு மாற போறோம்? हम कैसे बदलने वाले हैं? இதோ எகிப்துக்குள்ள தான் இருக்கிறோம். अभी हम मिस्र के अंदर है। ஆமென். இதோ இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். दुनिया के अंदर है। நம்ம சுற்றில நிறைய முஸ்லிம் ஜனங்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. हमारे पास में सब इस्लाम के लोग हैं। அவங்க மத்தியில தான் நாம இருக்கிறோம். हम उनके बीच में ஆனா हैं। நமக்கு ஒரு பெருக்கம் வேணுமே. पर हमारे एक बढ़ोतरा चाहिए। அப்போ தேவன் அதுக்கு ஒரு வழியை தந்திருக்காருன்னா परमेश्वर एक मार्ग खोला है। ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணணும். हर एक लोग उसके लिए प्रयत्न करना है। ஆமென். அல்லேலூயா. உபாசத்துக்கு ஏன் வரல? क्यों उपास के प्रार्थना में नहीं எதுக்கு आए? வரல क्यों नहीं आए? அப்படின்னு கேட்டுட்டே இருக்க கூடாது. ये सब पूछते ही नहीं रहना। உங்களுக்கு நல்லாவே தெரியும். आप जानते हैं கர்த்தர் ஒரு நாளை நியமிச்சிருக்கிறார். परमेश्वर एक दिन அந்த रखा है। நாள்ல போய் ஜெபிக்கணும். उस दिन में जाकर हम प्रार्थना करना है। சன்னிதானத்துக்கு போகணும்னு வாஞ்சை இருக்கணும். उस दिन में परमेश्वर के सन्नाट में जाना है ऐसे सोच होना चाहिए। அதுதான் ஆசீர்வாதம். वो एक आशीर्वाद है। தேவன் நமக்கு நாட்களை நியமிக்கிறாரா, அதை தவற விடக்கூடாது. परमेश्वर एक दिन हमारे रखा है उसे कभी छोड़ना नहीं। ஆமென். ஒரு நாள் கொஞ்சம் லேட்டா சோர்ப்பாங்கன்னா ஒண்ணும் கெட்டு போகாது. एक दिन थोड़ा देरी से आप சாப்பிடாம இருந்தா கூட கெட்டு போக மாட்டாங்க. अगर हम नहीं खाए तो भी आप बिगाड़ नहीं जाएंगे। ஹalleluya. ஆமென். அன்னைக்கு தான் எல்லா வேலையும் சேர்த்து வச்சு செய்யணும்னு நினைச்சு செய்யக்கூடாது. उसी दिन में हम सब कुछ कार्य को एक साथ मिलाकर करना ऐसा नहीं। இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்க அப்படின்னா, अभी कुछ लोग कैसे करते அந்த हैं நாள்ல அப்படியே அங்கங்க சுத்திட்டு அப்படியே வாய் பார்த்துட்டு அலைஞ்சிட்டு बाकी दिनों में उधर उधर घूम कर இந்த கர்த்தருடைய நாள் வரும்போது, तो परमेश्वर का दिन आते இந்த समय விசேஷத்தை உபவாச கூடுதலாம் வரும்போது, विशेष परमेश्वर की அந்த उपासना சபையில प्रार्थना होते கூடி समय வர நேரம் வரும்போது कलिसिया में मिलते समय நாங்க ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க. वो अपने आप बहुत व्यस्त है ऐसा दिखाते हैं। ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, तो परमेश्वर क्या करता है? அவங்க பிஸியா காமிக்கும் போது वो व्यस्त दिखाते समय இவரும் சில நேரத்துல பிஸியா காமிச்சாரு. ये भी व्यस्त दिखाता है। உண்மை வேதத்துல அப்படிதான் இருக்கு. ये सच्चाई है, शास्त्र में ऐसे ही लिखा है। ஹalleluya. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? फिर क्या कहते हैं? ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, परमेश्वर मुझे आशीर्वाद அவரை नहीं நிறைய दिया, இடத்துல वो मुझे ऊंचा उठाने அவரை का நன்மை செய்யல. वो मेरे साथ भलाई नहीं என்ன किया। நாம வேலை செய்யணும் அவருக்கு. हम उसके लिए क्या काम करते हैं? நாம் அவருக்காக எவ்வளவு பிரயாசப்படுறோம். हम उसके लिए कितना प्रयत्न करते हैं? அந்த இடங்களை எல்லாம் அவர்கள் கையாட்சி செய்தது மாத்திரமல்ல, उस जगह सब वश में रखे वो काफी नहीं। எகிப்தியர் பார்த்து பொறாமப்பட அளவுக்கு தேவன் அவர்களை பெருக பண்ணிட்டே இருந்தார். मिस्र के लोग जलन होने लगे, ऐसा परमेश्वर ने बढ़ोतरा दिया। ஆமென். இன்னைக்கு நமக்கு வர்ற வருமானம் எல்லாம் நியாயமா வரணும். जो हमारे पास पगार रहता है वो सब न्याय में होना चाहिए। அநியாயமா வந்து பெருக கூடாது. अन्याय में आकर बढ़ना नहीं। மொத்தமா வாரிட்டு போயிடும். वो सब एक साथ लेकर जाता है। ஹalleluya. ஆமென். நியாயமா வரணும். अब सच्चाई से मिलना चाहिए। கொஞ்சம் வந்தாலும் சரி, अगर थोड़े से आया நியாயமா வந்ததுன்னா पर वो न्याय में आ गया, அது நியாயமா ஆசீர்வதிக்கப்படும். न्याय में आशीर्वाद கையில पाएगा கையில கண்டிப்பா உண்டா. और बाकी भी आपके हाथों में होगा। சிறுக சிறுக உங்களை சேர்க்க பண்ணுவார். थोड़ी थोड़े आप बढ़ेंगे। ஹalleluya. இந்த பெருக்கத்தை கர்த்தர் விரும்புகிறார். बढ़ोतरा परमेश्वर इच्छा करता है। ஆமென். நீங்க சொல்லணும், மிகவும் பழுகி அவர்கள் பெருகினது போல நானும் பெருகுவேன். अब बोलना चाहिए जैसे वो फले फूले हुए थे वैसे मैं भी फले फूले होऊंगा। இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க எப்ப பார்த்தாலும் अब इस्राएली लोगों को देखते समय கொஞ்ச ஜனமா இருந்தார்கள் எழுதியிருக்கு. थोड़े लोग थे ऐसा लिखा है। ஆனா அந்த கொஞ்ச ஜனங்கள்னு சொன்னாலே और वो थोड़े लोग ऐसा பல बोलते समय லட்சமான ஜனங்கள். बहुत लाखों है। ஹalleluya. நீங்க யாத்ரா புத்தகம் முதலாம் அதிகாரத்தை திருப்பி பாருங்க. இந்த புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 1 verse 7. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் என்ன செய்தது? ஆமென். இன்னைக்கு நம்முடைய தேசம் அப்படி நிறைஞ்சிருக்கணும்னு விரும்பணும். आज हमारे देश में ऐसा बढ़ना चाहिए, ऐसा इच्छा करना है। சபை நிறையும் போது, कलीसिया बढ़ते समय பட்டணம் நிறையும் போது और शहर बढ़ते समय தேசம் நிறைகிறதா மாறுங்க. और देश भी बढ़ना चाहिए। ஹalleluya. ஆமென். நல்ல சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஹalleluya. நாமும் பலத்திருக்க போறோம். हम भी बलवंत होने वाले हैं। பக்கத்துல இருக்க கைப்பிடி சொல்லுங்களேன். बाजू वाले के हाथ पकड़ कर நாமும் பலத்திருக்க போறோம். हम भी बलवंत होने वाले हैं। ஹalleluya. ஆமாங்க. உங்களுக்கு என்ன தர்மம் அதை தருவார். जो आपका जरूरत है वो आपके लिए देगा। நம்புங்க. भरोसा कीजिए। நம்பிக்கை, भरोसा, விசுவாசம், विश्वास
विश्वास உங்களுக்கு நிச்சயமா உண்டானா वो आपके पास होगा तो தேவனுடைய கிருபை பெருகும். परमेश्वर की कृपा बढ़ने लगेगा. ஹalleluya ஆமென். இப்போ ஒரு ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு முன்னால நான் வைக்க விரும்புகிறேன். दो कार्य के बारे में बात करने का इच्छा करता எவ்வளவு हूं. பெருக்கம் வருகிறதோ कितना बढ़ोतरा आता है அத்தனைக்கு இந்த ரெண்டு மிக மிக அவசியமானது. उसके लिए ये दो कार्य बहुत आवश्यक है. ஹalleluya ஐஸ்வர்யம் பெருகினால் अगर धन बढ़ गया है அதன் மேல கண்ணு வைக்காது. उसके ऊपर नजर ना रखना. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு சேர 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 கண்ணு அது மேல போய் போய் ஆண்டவர் அவங்களை விட்டே போயிடுவார். कुछ लोग के पास वो बढ़ते बढ़ते वो परमेश्वर उनसे हट जाता है. அப்புறம் மொத்தமா போன ஒரு பாடு திரும்ப ஆண்டவர்ட்ட வருவாங்க. पूरा जाने के बाद परमेश्वर के पास आते हैं. ஹalleluya கொடுக்கிற தேவனை நாம் எப்படி பிடிச்சிருக்கணும்? देने वाला परमेश्वर को हम कैसा पकड़ना है? அதுக்கு என்ன முதல்ல தேவை? उसके लिए पहला क्या जरूरत है? தேவ வசனம் தேவை. परमेश्वर का वचन जरूरत है. ஹalleluya ஒரு சபையில 20 நிமிஷம் பிரசங்கம் இருக்குன்னா அந்த பிரசங்கத்துல பலன் இல்ல. अगर एक कलीसिया में 20 मिनट का एक प्रचार है तो उसका कोई बलवंत नहीं है. கர்த்தருடைய வசனம் எவ்வளவு இருக்கிறதோ तो परमेश्वर का वचन किधर है அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெருக்கம் வரும். उतना आपके जीवन में बढ़ता आएगा. வசனம் உங்களுக்குள்ள இறங்க இறங்க वचन आपके अंदर उतरते हैं. இளம் பயிர் மேல் பனித்துளிகள் இறங்க இறங்க बीज के ऊपर ओस गिरते गिरते हैं. கர்த்தருடைய வசனம் அவருடைய ஜனங்களின் மேல் இறங்க இறங்க परमेश्वर के वचन अपने बच्चों के ऊपर उतरते उतरते தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். परमेश्वर के आशीर्वाद होगा. ஹalleluya நீங்க இந்த வேர்க்கடலை பார்த்திருப்பீங்க. आप सेम दाना देखे होंगे. ஆமென். அது நல்ல மழை பெஞ்ச உடனே वो अच्छा बारिश होने के बाद அந்த செடி 21வது நாள்ல பூ பூக்கும். 21 दिन में वो फूल दिखेगा. எத்தனாவது நாள்ல காய் எங்க இருக்கும்? எங்கெங்க இருக்கும்? கீழே இருக்கும். பூவை தான் பாப்பீங்க. பூ பூக்குது என்னடா காஞ்சி போகுதுன்னு நினைப்பாங்க. फूल फूल को देखते हैं वो सूख जाते हैं सोचते हैं. என்ன பூக்குது? பூ பூக்குது. फूल दिखता है காஞ்சி போகுது அப்படின்னு பாப்பாங்க. सूख जाते हैं ऐसे देखते हैं. ஆனா அது ஒரு 60 நாள் கழிச்ச பிற்பாடு पर एक 60 दिन के बाद நீங்க அப்படியே புடிங்க பாத்தீங்கன்னா उसे आप खींच कर देखते समय முழுவதும் விளைந்த நிலக்கடலை நீங்க பார்க்க முடியும். पूरी तरह से भरा हुआ एक सेम दाना को देख सकते பூ हैं. பூத்த உடனே என்ன வரல? फूल बाहर दिखते समय क्या नहीं हुआ? காய் வரல. उधर उसका चीज नहीं दिखा बाहर. ஆமென். அதனுடைய விதை வரல. उसका बीज नहीं दिखा. அதனுடைய முழுவதுமான உருவம் வரல. उसका रूप नहीं मिला है. பூ பூக்கும்போது पर वो फूल दिखते समय கீழே ஒரு வேர் இறங்குது. नीचे एक जड़ निकलता है. என்ன இறங்குதுங்க? क्या निकलता है? ஒரு வேர் एक இறங்குது. जड़ निकलता है. அந்த வேர் என்ன செய்யுதுன்னா उस जड़ क्या करता है? நிலத்தினுடைய நீரினால और पृथ्वी के उस पानी से அந்த வேர் அந்த நீரை எடுத்து उस जड़ उस पानी को அது लेकर அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மண்ணை அப்படியே ஒட்டச்சு தள்ளிக்கிட்டு அப்படியே உள்ள உட்காரு. मिट्टी को उधर उधर हटाकर वो पानी के अंदर लेता है. நல்லா கவனிக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? क्या आपको समझ में आता है? மேல பூ தெரியுது. ऊपर फूल दिखता இது है. சின்ன வேர் இறங்குது. नीचे से एक जड़ அந்த निकलता சின்ன है. வேர்ல ஒரு காய் உண்டாகுது. उस छोटे से जड़ में एक फल होता है. நல்ல பெருசா மாறும். वो बड़ा हो जाता है. அதுக்கு தேவையான பனி, उसके लिए जो ओस चाहिए, அதுக்கு தேவையான தண்ணி, उसके लिए जो जल चाहिए, அதனுடைய விளைச்சல் உண்டாகுது. उसका बढ़ोतरा होता है. நீங்க அப்படி புடிங்கி பாத்தீங்கன்னா उसे आपको निकाल कर देखते समय இதுல 40 காய் 50 காய் கூட இருக்கு. इसे 40-50 रहता है. சின்ன மூடல். एक छोटा है पौधे में. ஹalleluya அப்படி இருந்துச்சுன்னா अगर ऐसा है அந்த விவசாயி ரொம்ப சந்தோஷப்படுவான். जो किसान है बहुत खुश हो जाता है. ஹalleluya ஆமென். மேல ஒண்ணுமே இல்ல. ऊपर कुछ नहीं ஆனா உள்ள பலன் இருக்கு. पर अंतर फल है. ஆமென். ஆனா வசனம் உங்களுக்குள்ள இருந்தா अगर वचन आपके अंदर है, என்ன இருக்குன்னா உங்களுக்கு உள்ள பலன் இருக்கும். आपके अंदर बल होगा. வாசித்து பாருங்க. पढ़कर देखिए. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். The book of Acts chapter 6 verse 7. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். என்ன வசனம்? வசனம் வெற்றி அடைந்தது. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை சீசருடைய தொகை எருசலேமில் எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆமென். ஹalleluya. பாத்தீங்களா? தேவ வசனம் விருத்தி அடைந்தது. परमेश्वर के वचन बढ़ गए. அந்த வசனம் உங்களுக்கு ஒரு வித்து மாதிரி உங்களுக்குள்ள போடப்படுது. उस वचन आपके अंदर बीज के समान दिया जाता है. நீங்க அதை உங்களுக்குள்ள முளைக்க பண்ணுகிறது உங்க வேலை. उसको उगाना आपका काम है. அதுக்கு தேவையான தண்ணீரை பாய்க்கிறது உங்க வேலை. उसका जड़ जो पानी है उसे आपको डालना आपका வளர்ந்தோங்க काम है. செய்யறது உங்க வேலை. उसको बढ़ाना आपका काम है. ஆமென்.
ஹalleluya அதுக்கு தான் இயேசு மிக அருமையான உவமையை சொன்னார். श्री यीशु एक नमूना कहता है, வழியருகே मार्ग में, முள்ளுள்ள இடங்களிலே, कांटों के मार्ग में, நல்ல நிலத்திலே, अच्छे खेतों में கற்பாறையிலே, और एक पत्थर में. ஹalleluya ஆமென். அப்போ நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டது எப்படி இருந்துச்சு? जो अच्छा खेत में बोया गया है वो कैसा है? 30, 60, 100 பலன் கொடுத்தது. 30, 60, 100 ऐसा दिया जाता है 30, 60, 100 और 30, 60 और 100 दिया जाता है. ஹalleluya நீங்க இங்க எப்படி வசனத்தை கேட்கிறீங்களோ जैसे आप वचन को सुनते हैं அப்படி உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா பலன் இருக்கு. वैसे आपके अंदर बल है. ஆமென். சும்மா பெருகணும்னு சொல்லிட்டே இருந்தா பெருகம் வராது. ऐसे बढ़ना ऐसा बोलते समय बढ़ता नहीं आता. வசனம் உள்ள போணும். वचन अंदर जाना है. சோறு சாப்பிடும்போது எப்படி பசி அடங்குதோ जैसे हम खाना खाते समय हमारे अंदर भूख सब मिट जाता है. அதேபோல வசனம் உள்ள போகும்போது ஆத்மா தாகம் பெருகணும், அதுல ஒரு திருப்தி உண்டாகும். जैसे वचन अंदर जाते समय आत्मा में एक भूखे पूरा होना चाहिए. இந்த தேவ வசனம் விருத்தி அடைகிறது. वचन बढ़ता है. இன்னைக்கு நமக்குள்ள அந்த வசனம் விருத்தி அடைய முடியும் விட்டு கொடுக்கறோமா? क्या हमारे अंदर वचन बढ़ने के लिए हम छोड़ते हैं? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. आप सोच कर देखिए. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, वचन के लिए मुख्यता दीजिए. வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. शब्द के लिए मुख्यता दीजिए. சில சொல்றாங்க என்ன இவ்வளவு நேரம் பிரசங்கமா? कुछ लोग कहते हैं इतना देर का प्रचार है. ஆமென். ஹalleluya ஒரு புடலங்காய் காய்க்கிறதுக்கு நீளமா வர்றதுக்கு கல்ல கட்டி தொங்க விட்ட போது இழுத்து கிளம்பிட்டு போகுது. புடலங்காய் அதுக்கு என்ன சொல்லுவாங்க? படுவல். पडवल बढ़ने के लिए वो नीचे खींच कर नीचे आता निकालने है के लिए पत्थर बांध के छोड़ते हैं. और उसे बाहर नीचे होने के लिए वो पत्थर बांध के छोड़ते हैं. ஹalleluya அத கட்டி விடும்போது उसे बांध कर छोड़ते அந்த समय கல்லு கீழே இழுத்து நீளமா வருது. वो पत्थर नीचे खींच कर वो बड़ा हो जाता है. ஆமென். அதை கட்டலனா अगर उसे बांधे नहीं அது இஷ்டத்துக்கு சுருண்டு பிடிப்போம். वो अपनी इच्छा के हिसाब से उधर इधर घूम जाता है. ஆமென். அதனாலதான் வசனத்தை உங்களுக்கு காண்பிச்சு வசனத்துல இழுத்து தேவ அன்பில நாங்க உங்களை கட்டுறோம். इसलिए वचन को दिखा कर परमेश्वर के प्रेम में आपको बांधते हैं. நீங்க சரியா சீதாவா நேரா வரணுங்கிறதுக்கு आप सीधा होने के लिए நீங்க என்னன்னு சொல்றீங்கன்னா आप क्या बोलते हैं? எங்க இஷ்டத்துக்கு எங்களை விட்டா हमारी इच्छा में आप सोचते நாங்க हैं எப்படி வேணாலும் காய்ப்போம். हम कैसे भी फल देंगे. அது பார்க்க அழகா இருக்காதுங்க. देखते समय अच्छा नहीं होगा. மாணிக்கமா குண்டைக்கமா இருக்கும். उधर इधर टेढ़ा मेढ़ा होता है. ஹalleluya நீங்க மார்க்கெட் போனீங்கன்னா சுருண்டு வளைஞ்சு கிடக்கிறதா பார்த்து முதல்ல எடுப்பீங்க. क्या आप दुकान में जाते समय उधर उधर घूमता रहता है वो क्या लेते हैं? அழகா जो दिखता है वो सुंदरता से, பல்லான்னு இருக்கிறத பார்த்து जो ताजा दिखता है उसे देखकर முதல்ல எடுப்பீங்க. आप लेते हैं. ஆமென். ஹalleluya உங்களை அப்படித்தாங்க பார்க்கணும் ஆண்டவர். आपको भी परमेश्वर से देखना है. நீங்க என்னன்னா எங்க இஷ்டத்துக்கு விட்டா நாங்க சரியா இருந்துருவோம். मेरी इच्छा के हिसाब से छोड़ते समय हम अच्छे से வசனம் रहेंगे. அப்படி சொல்லவே இல்லை. वचन ऐसा नहीं. ஆமென். பிடிச்சு கட்டு, पकड़ कर बांधना है. பலிபீடத்தின் கொம்புகளில கட்டு. और बलि चढ़ाने के उस जगह में बांधना ஏன்னா है. இவ்வளவு ஆண்டு பிஞ்சு தான் வந்திருக்கோம். ये सब थोड़ा सा एक फल दिखता அத होगा. கயிறு கட்டும் போது எவ்வளவு வலிக்கும் அதுக்கு. पर उसे रस्सी बांधते समय कितना दर्द होता रहेगा. அதுல கட்டும் போது உங்களுக்கும் வலிக்கதான் செய்யும். आपको भी बांधते समय आपको तकलीफ होगा. சத்தியத்தை ஃபோர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கும் வலிக்கதான் செய்யும். सच्चाई को आपके पास देते समय आपके लिए दर्द होगा. ஆனா அதுல நிக்க பழகிட்டீங்கன்னா और उधर आप खड़े रह सकते हैं. அந்த பலன் எப்படி இருக்கும் தெரியுமாங்க? तो उसका बल कैसा होगा? விலை போகும். वो बढ़ते जाएगा. ஹalleluya வந்த உடனே உங்களை பார்த்து சொல்றாரு என் மனவாளியே என் மனவாட்டியே என் உத்தமையே உங்களை தான் பார்த்து मेरा கூப்பிடுறாரு. सच्चा मनुष्य ऐसे कहता है. ஆமென். இதுக்கு வசனம் வேணும். इसके लिए वचन होना चाहिए. வசனம் இருந்தா अगर वचन है பெருக்கம் வரும். उधर बढ़ता होता है. வசனம் இல்லன்னா अगर वचन नहीं है ஒண்ணும் வராது. कुछ नहीं होने वाला है. நிறைய பேர் சொல்லுவாங்க தீஞ்சு போதுங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் எரிஞ்சு போகுது கரபாய் போகுதுன்னா सब बुरा हो जाता है, बिगाड़ जाता है सब बोलते समय. வசனம் இல்ல. तो उधर वचन नहीं. அதுக்கு பூச்சிக்கு மருந்து இல்ல. और उधर कीड़ों के लिए औषध नहीं. பூச்சி மருந்து எங்க தான் அடிக்கிறாங்கன்னா तो किधर वो औषध मारते சபையில हैं? தான் அடிக்கிறாங்க. कलिसिया में मारते हैं. ஊழியக்காரன் தான் அடிக்கிறாரு. और उधर सेवक ही मारता है. பூச்சி பிடிக்க விடாதுதான். उधर कीड़ा नहीं होना चाहिए. நம்ம என்ன சொல்றோம்னா पर हम क्या बोलते हैं அதான் நாங்க பாத்துப்போம். वो हम देख लेंगे. ஒரு கடைசியில உதிர்ந்து கீழே फिर விழுந்து. अंत में वो निकल कर नीचे गिर जाता है. ஆமென். நிக்க பலன் இல்லாமல் போகுது. खड़ा नहीं रह सकते हैं. ஆமென். மாமரத்துல காய்க்கிற மாங்காய் எல்லாம் அந்த கொத்துல நின்னுட்டுன்னா आम के पेड़ में जो आम दिखता है वो सब एक जगह में होता है. எதையே தெரியாத அளவுக்கு காய் இருக்கும். तो उधर कभी पत्ता भी नहीं दिखता है, ऐसा एक फल होता है. ஹalleluya நம்ம விஷயத்தை விட்டு கொடுக்கிறது இல்ல. पर हम हमारी इच्छा के हिसाब से नहीं. ஹalleluya விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை.
हम छोड़ते समय हम कभी बिगाड़ेंगे கெட்டு नहीं। போகிறவர்கள் விட்டே जो விடுகிறது. बिगाड़ते हैं वो कभी छोड़ते नहीं। ஹalleluya. பாருங்க, தேவ வசனம் விரிக்கடைந்தது. परमेश्वर का वचन बढ़ गया। சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. जेलों का गिनती यरूशलेम में बढ़ने लगा है। ஆமென். அந்த கடலை பெருகுவதற்கு என் நிலமே விட்டு கொடுத்துச்சுங்க. उस देश बढ़ने के लिए पूरा खेत दिया है। அப்ப தேவன் உங்களை என்ன செய்யறாருன்னா वो परमेश्वर आपको क्या करता है? பெருக பண்ணுறார். आपको बढ़ाता है। ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆசாரியர்கள் அநேகர் விசுவாசத்துக்கு என்ன செஞ்சார்கள்? கீழ்ப்படிந்தார்கள். याजक सब विश्वास के लिए मानने लगे। முதல்ல வேத வசனம் இருந்தா अभी वचन हमारे अंदर होते समय விசுவாசம் உங்களுக்கு கிரியை செய்யும். विश्वास आपके अंदर क्रिया करेगा। எத்தனை பேருக்குள்ள வசனம் இருக்கு? कितने लोग के अंदर विश्वास? சத்தமரலிலே சொல்லுவோம். ஆமென். நீங்க எத வேணாலும் வச்சுக்கங்க. आप कुछ भी रखिए, வசனத்தை மட்டும் வைக்காம விட்டுறாதீங்க. वचन रखे बिना आप मत रहिए। ஆமென். வசனம் வேணுங்க. वचन आवश्यक है। அதுதாங்க ஆத்மாவுக்கு ஜீவன். वो प्राण के लिए जीवन देता है। அதுதான் நம்மளை वो ஆசீர்வதிக்கிறது. हमें आशीर्वाद देता है। இயேசுவே சொல்வார், यीशु कहता है இந்த வசனம் தான் इस वचन கடைசி நாளிலே अंतिम दिनों में உன்னை நியாயம் தீர்க்கும். मुझे न्याय करेगा। இந்த வசனம் इस वचन இங்க பிரசங்கிக்கப்படுகிற இந்த வசனம் इधर जो प्रचार किया जाता है, इस वचन அந்த நாள் வரும்போது उस दिन आते समय இந்த வார்த்தை உங்களுக்கு சொன்னேனே, इस वचन को मैंने बोला, இவ்வளவு கேட்டேன், कितना सुना है, இவ்வளவு கை கொண்டேன், कितना पूरा किया है, அதுதான் உனக்கு பலன். ये उसके लिए बल है। ஆண்டவர் அப்படி சொல்வார். तो परमेश्वर ऐसा कहेगा। ஹalleluya. In the book of Acts 12 verse 24. 20 பாருங்க 12:24. அப்போஸ்தலர் 12:24. தேவ தேவ வசனம் வசனம் வளர்ந்து பெருகி வளர்ந்து பெருகிற்று. எப்படிங்க தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று? कैसे परमेश्वर का वचन बढ़ गया है? சொல்லுங்க. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. परमेश्वर का वचन बढ़ता है। வசனம் வளருமா? क्या वचन बढ़ सकता है? வசனம் வளருமாங்க? क्या वचन बढ़ सकता है? வளரும். बढ़ सकता है। ஹalleluya. ஆமென். வசனம் என்ன செய்யுங்க? वचन क्या होता है? வளரும். बढ़ता है। அந்த வளர்ச்சி என்ன அப்படின்னு वो கேட்டீங்கன்னா, बढ़ोता कैसा है? அந்த வசனம் நமக்குள்ள வரும்போது उस वचन हमारे अंदर आते समय நம்ம வாழ்க்கையை மாற்றும். हमारे जीवन को बदल देता है। மாற்றும் போது बदलते समय ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் வர வச்சு जो भलाई हमारे जीवन में होना है वो सब भलाई कराता है। விசுவாசத்துல நம்மளை வளர்ந்தோங்க செய்யும். परमेश्वर विश्वास में हमें बढ़ाता है। அப்ப அன்றைக்கு நமக்கு கொஞ்சம் இருந்திருக்கலாம் விசுவாசம். उस दिन में थोड़ा हो सकता है। இன்றைக்கு இத்தனை வருஷம் ஆன ஒருபாடு விசுவாசம் வளர்ந்துதான் இருக்கணும். अभी विश्वास बढ़ना चाहिए। விசுவாசம் குறைஞ்சு கீழே போக கூடாது. विश्वास कम नहीं होना चाहिए। வசனம் நமக்குள்ள வர வர वचन हमारे अंदर அந்த उतरते हैं। விசுவாசம் வளர்ந்துட்டே இருக்கும். विश्वास भी आनी அப்ப அந்த चाहिए। வசனம் என்ன செய்யுது? तो वचन क्या करता है? வளருதுன்னு அர்த்தம். बढ़ता है, उसका अर्थ होता है। ஹalleluya. ஆமென். இவ்வளவு நேரம் பிரசங்க கேட்டாலும் சளைக்காம கேட்கிற பக்கம் நமக்கு வரணும். कितना देर हम प्रचार सुने तो हम कभी तक नहीं जाना चाहिए। ஆமென். தூங்குற மாதிரி பிரசங்கிச்சா இருக்க முடியாது. जो सोने के जैसा प्रचार करते हैं वो कभी नहीं रह सकते हैं। ஹalleluya. உங்களை எழும்ப பண்ணுகிற மாதிரி பிரசங்கம். आपको उठाने के लिए प्रचार होना चाहिए। அதுக்கு ஏத்ததுனா நீங்க எப்படி வந்திருக்கீங்களோ அப்படித்தான் கர்த்தர் இங்க இருந்து உங்களுக்கு தருவாராக. जैसे आप आए वैसा आपको परमेश्वर भोजन देगा। வளர்ந்து பெறுகிறது. तो आप बढ़ने के लिए அப்ப என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா முதல்ல தேவ வசனம் இருக்கணும். पहले परमेश्वर वचन होना चाहिए। நம்பர் 2 दूसरा பிலிப்பியனுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். The book of Philippians chapter 1 verse 9. மேலும் மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக ம். உங்கள் அன்பானது ம். அறிவிலும் ம். எல்லா உணர்விலும் ம். இன்னும் அதிகமாய் பெருகவும் ம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி ம். இயேசு கிறிஸ்துவினால் ம். வருகிற நீரின் கனிகளால் நிறைந்தவர்களாகி ம். நீங்கள் கிறிஸ்துவின் நாள் சென்று ம். துப்புரவானவர்களும் ம். இடர்வற்றவர்களுமாய் இருக்கவும் ம். வேண்டுதல் போதும். ஹalleluya. இங்க என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்களா? इधर क्या लिखा है? மேலும் फिर भी உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக. सच्चाई को हम मानने के लिए ஹalleluya. என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா क्या होना चाहिए? அன்பு. प्रेम होना चाहिए। உங்கள் அன்பானது. आपका प्रेम, இந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு इस शब्द पूरा करने के लिए உங்கள் அன்பானது. आपका प्रेम। எத்தனை பேர் அன்பா இருக்கிறீங்க? कितने लोग प्रेम से रहते हैं? ஆ? நல்லா சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்கங்க அன்பு இருக்கு? कहाँ प्रेम है? நல்ல சேலையா வாங்கி கொடுத்தா अच्छा साड़ी देते மனைவியுடைய समय அன்பு புருஷன் இருக்கும். और पत्नी का प्रेम पति के ऊपर रहता है। நல்லா சுவையா சமையல் பண்ணி கொடுத்தா புருஷனுடைய அன்பு மனைவி மேல. अच्छा भोजन बनाते समय पति का प्रेम पत्नी के ऊपर होगा। அப்படியாங்க? क्या ऐसा है? சொல்லுங்களேன்.
எங்க எங்களுக்குலாம் அதெல்லாம் கிடைக்கிறது இல்ல वहाँ அப்படிங்க. में ऐसा नहीं मिलता है, ऐसे कुछ लोग कहते हैं। ஹalleluya. ஆமென். அன்பு பெருகணும். प्रेम बढ़ना है। அன்பு எதையுமே எதிர்பார்க்க. प्रेम कुछ चाहता नहीं। எதிர்பாராத அன்பு என்கிட்ட இருக்குன்னு சொல்றவங்கள ஒரு அலையில तो சொல்லுங்க. चाहते नहीं ऐसा प्रेम मेरे अंदर है, ऐसा कोई बोल सकते हैं। இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்தே தான் அன்பு வரன்றீங்கன்னு இதுலயே तो தெரியுது. सभी लोग चाहते हुए आप प्रेम दिखाते हैं। ஹalleluya. அன்பு எதையுமே எதிர்பாராது. प्रेम कुछ भी चाहता नहीं। 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் சொல்லுது. एक कुरिन्थियों की किताब में लिखा है, அன்பு தற்பொழுவே நாடாது, சினங்கொள்ளாது, இருமப்பாயிராது, தீங்கு நினையாது, தற்பொழுவே நாடாது. ஏகப்பட்ட வார்த்தைகள் அப்படியே அடுக்கி வச்சிருக்காரு. तो प्रेम के बारे में सब वचन लिखा है। சபைக்கு வந்து அவங்கள்ட்ட என்ன இருக்கணும் आप தெரியுமாங்க? कैसे में आते समय कैसा होना வேத चाहिए? வசனம் இருக்கணும், वचन होना चाहिए। ரெண்டாவது அன்பு இருக்கணும். दूसरा प्रेम होना चाहिए। அன்பு இருந்தா உங்க வீட்டுல என்ன வராது? प्रेम करते समय आपके घर में क्या नहीं அன்பே होगा? வராதுங்க. काफी झगड़ा नहीं होगा। ஆமென். என்ன இருக்கணுங்க? क्या होना चाहिए? அப்படின்னா நீங்க சபைக்குள்ளே அன்பா இருப்பீங்க, तो आप कलीसिया के अंदर भी प्रेम வீட்லயும் दिखाएंगे, அன்பா இருப்பீங்க. घर में भी आप प्रेम दिखाएंगे। இது உங்ககிட்ட பெருகணும். ये आपसे बढ़ना है। உங்களை விருத்தியாக்கணும், உங்களை வளர்ச்சி அடைச்சணும், உங்களை ஆசீர்வாதமா வைக்கணும்னா இது கண்டிப்பா ये தேவை. आपको बढ़ाना है, बढ़ोतरा देना है, मतलब आपके अंदर ये सब आवश्यक है। தேவ வசனம் இருக்கணும், वचन होना चाहिए, அன்பு இருக்கணும். प्रेम भी होना चाहिए। இதுல எதுவுமே குறைஞ்சு போக கூடாது. इसमें कोई भी कमी नहीं होना चाहिए। சத்தம் பரவாயில்லையே சொல்லிங்க. ஹalleluya. அன்பில்லாதவன் तो प्रेम के बिना தேவனை वो परमेश्वर को चाहता नहीं। தேவன் எப்படி இருக்கிறார்? परमेश्वर कैसा है? அன்பாகவே वो இருக்கிறார். प्रेमी परमेश्वर है। நம்ம ஆராதிக்கிற தேவன் மாத்திரம் அன்பா இருக்கணுமா, நாம மாத்திரம் அன்பா இருக்கணும்? हम आराधना करने वाला परमेश्वर प्रेम से रहना, पर हम प्रेम से नहीं அன்பு रहेंगे। மாயமற்றதா இருக்க கூடாது. और प्रेम ऐसा व्यर्थ नहीं। அன்பு எல்லார்ட்டையும் வழியில ரோட்ல தெருவுல போறதுட்டெல்லாம் அன்பு காட்டிட கூடாது. ऐसा प्रेम जो रास्ता में जाता है उधर प्रेम नहीं दिखाना, எல்லாத்தையும் ஒரு உருவிட்டே விட்டுருவாங்க. बस सब निकाल देंगे। அன்பு எங்க காட்டணுமோ அங்க அன்பு காட்டணும், அங்க அன்பா இருக்கணும். प्रेम कहाँ दिखाना, उधर दिखाकर आप प्रेम से रहना है। ஆமென். ஹalleluya. நான் ரொம்ப அன்பா இருக்கேன்னு நீ சொல்லிட்டே போனீங்கன்னா ஒண்ணு எல்லாம் இல்லாம போயிடும். मैं बहुत प्रेम रखता हूँ, तो आप रास्ते में அதுக்குதான் चलते समय கர்த்தர் आपके விவேகத்தை पास கொடுத்திருக்கிறார். விவேகத்தை கையாள வேண்டும். इसलिए परमेश्वर हमें समझ दिया है, उस समझ को हम संभालना है। ஆமென். நான் அன்பா இருக்கணும், என் புருஷன் மேல அன்பா இருக்கணும். मैं प्रेम रखता है मेरे पति के ऊपर, ஆமா, அவங்க புருஷன் மேலதான் அன்பா இருக்க கூடாது. उनके पति के ऊपर प्रेम नहीं रखना। என் மனைவி மேல நான் அன்பா இருக்கணும், मेरे पत्नी के ऊपर मैं அவங்க प्रेम மனைவி रखना மேல है। அன்பா இருக்க கூடாது. उनके पत्नी के எனக்கு ऊपर प्रेम ரொம்ப அன்பு नहीं रखना। இருக்குன்னு சொல்லி தாராளமா இருந்தீங்கன்னா मेरे अंदर बहुत प्रेम है ऐसा बोलते समय அதுலதான் வரும் அம்பு. उसमें आएगा झगड़ा। ஆமென். புரியுதாங்க உங்களுக்கு? ஹalleluya. இது இன்னைக்கு தெரியாததுனாலதான் வீட்டுல வருது வம்பு. ऐसा कुछ लोग नहीं जानते, इसलिए घर में झगड़ा होता है। ஆமென். சரி, நீங்க வாசிங்க யூதாவுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். யூதாவுல ஒரே அதிகாரம் தான் இருக்கிறது. 2வது வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுள். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக அன்பும் பெருக கடவுள். உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா आपके पास क्या होना चाहिए? இரக்கம் இருக்கணும், दया होना चाहिए, சமாதானம் शांति இருக்கணும், होना चाहिए, அன்பு இருக்கணும். प्रेम भी होना चाहिए। இது உங்களிடத்துல என்ன செய்யணுமா? ये आपके पास कैसा होना चाहिए? நல்லா சத்தமா சொல்லுங்க. பெருகணும். बढ़ना चाहिए। ஹalleluya. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். The first Thessalonians chapter 4 verse 10. 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்தபடி நீங்கள் மக்களின் நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும். நீங்க அன்பிலே, நான் ஒருவேளை அன்பா இருக்கேன்னு சொல்றவங்க இன்னும் அன்பிலே நீங்க என்ன செய்யணும்? பெருகணும். கடைசியா रखता है ऐसा बोले और प्रेम में बढ़ना है। இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:17. First Timothy chapter 1 verse 17. First Timothy நித்தியமும் அழிவில்லாமையும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருக்கிறது. ஆமென். ஹalleluya. நம்முடைய தேவனுக்கு சதா காலமும் கனமும் மகிமை என்ன செய்வதாக? तो हमारे परमेश्वर के लिए हमेशा உண்டாவதாக. आदर होता है। இப்போ 14வது வசனத்தை வாசிங்க. Verse 14. கர்த்தரின் கிருபை நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய், இப்படி சொல்லணும் நாங்க. ऐसा बोलना चाहिए। ஆமென். ஹalleluya. சொல்லலாமா? क्या हम ऐसा बोल सकते हैं? சபைக்கு வந்தா இதெல்லாம் பெருகணும். कलीसिया में आते समय ये सब बढ़ना है। இதெல்லாம் தேடி பார்த்தாலும் சில நேரம் கிடைக்க மாட்டேங்குது.
कुछ लोग ढूंढते समय भी नहीं मिलता। நம்ம நம்ம சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? हम एक शब्द कहते हो किसा है, அவங்க அன்பா இல்ல, वो प्रेम नहीं रखते हैं, இவங்க அன்பா இல்ல. ये प्रेम नहीं रखते அவங்க हैं। அன்பாவா பேசுறாங்க, क्या वो प्रेम से बात இவங்க करते அன்பாவா हैं, பேசுறாங்க. क्या ये प्रेम से बात करते அவங்க हैं, அப்படித்தான் இருப்பாங்க. वो ऐसे रहेंगे। நீங்க அன்பு காட்டுங்க. अगर आप प्रेम दिखाइए, புரியுதா உங்களுக்கு? क्या आपको समझ में आ रहा நீங்க है? அன்பு காட்டுங்க. आप प्रेम दिखाइए। நீங்க எப்படி உங்க அன்பை காட்டுறீங்க? आप कैसे आपको प्रेम दिखाते हैं? ஒன்னு சொல்றதுக்கு முன்னால एक बोलने के पहले கடுகு பொரிஞ்ச மாதிரி துள்ளி குதிச்சிடும். जैसे राई फटता है, ऐसा आम भी फट जाते हैं। கடுகு நல்ல எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டா கடுகு சட்டிக்குள்ளே கிடக்கும்? क्या राई अंदर ही रहेगा? கிடக்குமா? சும்மா துள்ளி குதிச்சு கையில போடும், ஒண்ணு மூஞ்சில போடும், ஒண்ணு வெளியே போடும். ऐसा बाहर निकलता है फटकर। அன்பா இருங்க. तो हम प्रेम से இது रहना है। நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதம். ये हमारे जीवन के लिए आशीर्वाद होता है। ஹalleluya. காரியத்தை மறைங்க, आपके कार्य को छुपाना है, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். वो आपके लिए आशीर्वाद है। காரியத்தை தோண்டி தோண்டி ஆராயாதீங்க. कार्य को आप उधर खोद खोद कर मत மறைக்கிறவன் देखिए। மறைக்கிறவன் जो छुपाता है, காரியத்தை மறைச்சா ये कार्य को छुपाते समय ராஜாவுக்கு மென்மை, वो राजा के लिए महिमा है। ராஜாவுக்கு அழகு. वो राजा के लिए महिमा है। ராஜாவுடைய பிள்ளைங்க आप राजा के बच्चों हैं, ஆசீர்வாதமா இருப்பீங்க. आशीर्वाद से रहेंगे, கர்த்தர் உங்களோடு இருப்பார். परमेश्वर आपके साथ रहेगा। Our address Sharon of God Church, A sector, J1 line, room number 7, 8, Chittagam, Trombay, Mumbai 400088. Our contact number 9867838407 or 80806868